அனைவருக்கும் வணக்கம். மகாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே. அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, ஒரு கிரகத்துடன் மாந்தியோட இணைவு என்ன பலனை தரும்னு பார்ப்போம். ரெண்டாவது, ஒரு பாவாதிபதியுடன் மாந்தி சேரும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ரெண்டையுமே இன்னைக்கு பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு பார்க்க போற பதிவோடைய நன்மை. முதல்ல மாந்தினா என்ன அப்படின்னா, அதுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒண்ணு, கடுமையான சாபங்களை சுட்டி காட்டுவதா சொல்லலாம். ரெண்டாவது, கடுமையான மனச்சுமை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லலாம். இந்த மாந்திய சனியோடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றதோட நோக்கம் அதோடைய கேரக்டர் கிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் சாகிற மாதிரி கஷ்டப்பட்டா அது சனி, அவன் செத்தே போயிட்டா மாந்தி. அந்த வித்தியாசத்தை உணர்ந்துகிட்டா சரி. இறந்த ஒரு நபருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவர் எப்படி விதமான ஆத்மாவா இருந்தார், ஆன்மீகத்துல இருந்தார், என்ன விதமான ஒரு உணர்வோடு இருந்தாருங்கிறத மாந்தி சொல்லுது. எந்த கிரகத்தோட மாந்தி சேர்ந்திருக்கோ அந்த கிரகம் சுட்டி காட்டக்கூடிய உறவு அந்த வீட்டில் ஏற்கனவே நிம்மதி இல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸா சொல்லுது. அதே காரக உறவு காட்டக்கூடிய வருங்கால உறவுகளும் நிம்மதி இல்லாம தவிக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். உதாரணமா, சுக்கிரனுடன் மாந்தி அப்படின்னு வச்சுக்குவோம். சுக்கிரனுங்கிறது முன்னால அத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அத்தை அந்த வீட்டுல நிம்மதி இல்லாம வாழ்ந்து இறந்து கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தோட சுக்கிரன் குறிக்கக்கூடிய மனைவியோ மகளோ அந்த அவஸ்தையை அனுபவிக்க அவருக்கு திரும்பி ரீபத்தா தொந்தரவு பண்ண போகுது, இல்ல அந்த தொந்தரவு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுது. இது இந்த மாந்திக்கு எல்லா கிரகமும் விதிவிலக்கு இல்லை. இப்ப குருவோட மாந்தி சேர்ந்திருக்கு, அதனால மாந்தி தோஷம் போயிடும்னு சொல்ல முடியாது. குருனா முப்பாட்டன். யார் முப்பாட்டன்? நம்முடைய நினைவில் நின்ற கடைசி மூதாதையர் முப்பாட்டன் சொல்லுவோம். அவருடைய அந்த அப்பாவை, என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா பேர்லாம் எனக்கு தெரியுது, கடைசியா ஒருத்தர் பேர் தெரியல அப்படின்னு சொல்லி. அந்த கடைசியாக நினைவில் நின்றவருடைய அப்பா யாரோ அவரை குரு குறிக்கும். அவர் தான் முப்பாட்டன். அவர் என்ன வழியில இறந்தாரோ அந்த வழியோடைய தொந்தரவு இந்த ஜாதகருக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கடைசி நினைவில் நின்ற அந்த முப்பாட்டனார் அல்லது அவருடைய அப்பாவுடைய அந்த வழிய இவருடைய குழந்தைகள் மூலியமா ஜாதகர் கொடுக்க போகுது, அல்லது அந்த குழந்தைங்க அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லுது. சோ ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்த ஒரு மரண அவஸ்தையை அல்லது வழியை நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நடத்தி காட்டவோ நடத்தவோ செய்ய போகிறதுங்கிறது தான் மாந்தியோடைய முக்கியமான கண்டென்ட். இது முழுக்க முழுக்க பயமுறுத்துற வேலையை தான் அதிகமா செய்யுது. இதுக்கெல்லாம் தலை சிறந்த ஆன்மீகமும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் பெருசா அது தொந்தரவு பண்றது இல்லை. பற்றற்றவங்களுக்கு பக்கத்துல மாந்தி போறதே இல்லை. பேராசை பிடிச்சவங்களையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓடுறவங்களையும் மாந்தி என்னன்னு அட்ரஸ் கேட்காம போகுது, தொந்தரவு பண்ணுது. ஒரு கிரகத்தோட சேரும்போது இந்த வழியை கொடுக்குது அப்படின்னா, சூரியன் கூட சேரும்போது பிதிர் வர்க்கத்துல ஒரு வழி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சந்திரனை குறிக்கும் போது மாதுரு வர்க்கத்துல ஒரு நல்ல வழி இருந்திருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு இருக்கும்போது நம்ம பங்காளிகளுக்குள்ள இந்த வழியோடு நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மூணாவது, புதன் கூட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஒரு கன்னி பெண்ணோட வலி அந்த குடும்பத்துல இருக்குன்னு சொல்லலாம். நாலாவது, குரு கூட மாந்தி சம்பந்தம் முப்பாட்டனாரே அந்த வழியை காரணமா இருந்திருப்பாருன்னு சொல்லலாம். அஞ்சாவது, சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கு, நம்ம வீட்டில் விசுவாசமா இருந்த ஒரு வேலைக்காரருடைய வலி அந்த குடும்பத்துல தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரனா, பெண்களுடைய வலிகள் தொடர்ந்துட்டு இருக்கலாம். எந்த கிரகம் மாந்தியோட சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ உறவு உடைய வழி அந்த வீட்டில் இருப்பது தெளிவாக சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பாவாதிபதி கூட அந்த மாந்தி சேரும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பாவாதிபதி செய்ய வேண்டிய செயல் செய்து முடிச்சுன்னு வலிக்குது. ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 10ஆம் அதிபதியோட மாந்தி சேர்ந்திருக்குன்னா வேலை கிடைக்கணும்னு போராடுற, வேலை கிடைச்ச பிறகு ஏன்டா இந்த வேலைக்கு வந்தங்கிற வழி அது கொடுக்குது.
7ஆம் பகுதியோட மாந்தி சேர்ந்திருக்கு. திருமணம் வேணுமோ திருமணம் ரொம்ப ரசிச்சு திருமணம் பண்றாரு. பண்ண பிறகு ஏன்டா இந்த திருமணத்தை பண்ணணுங்கிற அந்த வழியை அது கொடுத்துருது. இந்த மாதிரி ஒரு வழிகளை ஒரு 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 கிரகத்தோட சேர்றதுனாலயோ ஒரு பாவாதிபதியோட சேர்றதுனாலயோ அந்த ஜாதகருக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத விஷயம். இப்ப மாந்திக்கு பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா 1, 3, 6, 10, 11 இந்த மாந்தி தீமை செய்கிறத விட நன்மை அதிகம் செய்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மிகப்பெரிய பணத்தை மாந்தி கொண்டு வர்றதுக்கு முக்கியமா காரணக்கூடிய பாவம் 1ம் 11. அப்ப லக்ன பாவத்திலேயே 11ஆம் பாவத்திலேயே மாந்தி இருக்கிறவங்க பெரிய பணத்தை சம்பாதிக்கிறது நிறைய திட்டங்கள் போடலாம். அதுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசைகள் இருக்குன்னு தைரியமா சொல்லலாம். இப்போ 1, 3, 6, 10, 11 பாவங்களை மாந்தி இருக்கும்போது முன்னோருடைய அனுகிரகம், மூதாதையருடைய ஆசீர்வாதம் அதிகம் பெற்ற நபராக அதை கருதலாம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் லக்னத்துல மாந்தி இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்துல மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்க தவறுறதில்லை அப்படிங்கிறது தான் இதோட சுருக்கம். மாந்தியுடைய தொந்தரவு இருக்கு சார் நீங்கணும் அப்படின்னா மாந்தியுடைய கோவில் அப்படின்னு 2 இடத்துல இருக்கு. ஒன்று வெள்ளை கோவில் பக்கத்துல ஒன்று இருக்கு, இன்னொன்று திருநெல்வேலி பக்கத்துல ஹரிகேசநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல மாந்திக்குன்னு தனியா ஒரு மாந்தீஸ்வரங்கிற ஒரு கோயில் ஊரே இருக்கு. அது மிகச்சிறந்த ஸ்தலம். வெள்ளை கோயில் பக்கத்துலயும் மாந்திக்குன்னு தனியா கோவில் இருக்கு. இந்த கோயில போய் வழிபடலாம். உங்க ஊர் பக்கத்துல கூடிய எம்மன் சம்பந்தப்பட்ட கோயில் இருந்தா கும்பிடலாம். சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். இந்த 3ல எது வேணாலும் கும்பிடலாம். முதல்ல கும்பிடக்கூடியது மாந்தீஸ்வரர் கோயில் ரொம்ப அதிகமா இருந்தா. கொஞ்சம் குறைவா இருந்தா சனீஸ்வரன் கோயிலுக்கும் யமதர்மன் கோயிலுக்கும் போகலாம். ரொம்ப கம்மியா ஃபீல் பண்ண சிவன் கோயிலுக்கு போகலாம். இதெல்லாம் அதோடைய அம்சங்கள் தான். எல்லாத்துக்குமே பக்தி மார்க்கத்துல தலை சிறந்த வழி இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். பெரிய லெவல்ல பரிகாரம் பண்ணணுங்கிறத இந்த மாந்தி எதிர்பார்க்கறது இல்லை. பிரார்த்தனை பண்ணி அந்த ஆத்மாட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறத விரும்புது. இன்னொன்னு சனிக்கிழமை சனிக்கிழமை உதாரணமா சனி பிரதோஷம் வந்தாலும் இல்லை சனிக்கிழமை முக்கியமான ஒரு திதி நட்சத்திரங்கள் வந்தாலும் அந்த அன்னைக்கு ஆகத்துக்கு சாதம் வச்சுட்டு வரலாம். அது இந்த மாந்தியுடைய தொந்தரவை குறைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாது. இதுல ஒரு ஒரு அற்புதமான ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்லிக்கிற விரும்புறேன். ஒரு குடும்பத்துல இந்த மாந்தி சாபம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் வந்து அப்படிலாம் எனக்கு அதுல ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். உங்க வீட்டுல ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு அன்னதானம் பண்ணி எல்லாத்துக்கும் துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த துணி வாங்குற வரைக்கும் எல்லாரும் அந்த அந்த வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப நட்போட இருக்காங்க. துணி வாங்கிட்டு போனதுக்கு விட்டு அந்த 10 பேரும் அந்த குடும்ப நபரோட பேசுறது இல்ல. இந்த 10 பேத்துல யாருமே உறவினர் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். அவர் விருந்து வைக்கணும்னுக்கா தெரியாத நபர்களை சும்மா பழக்கப்பட்ட நண்பர்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல விருந்து வச்சு அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து நமஸ்காரம் பண்றாரு. அந்த குடும்பம்னா ஒரு ஒரு 10 குடும்பம். இந்த குடும்பத்துல அப்பா, அம்மா, மகன், பையன், பேரன் அப்படி இருக்க ஒரு பெரிய குடும்பம். அந்த 10 குடும்ப உறுப்பினர்களுமே இந்த ஜாதரை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுல ஒருத்தர் நீண்ட நாள் 38 வருஷ பழக்கமா இருக்காரு. இப்ப இவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் வெளியேறணும்? உங்க வீட்டுல சாப்பிட்டது போயிட்டு உன் நினைவு வந்தாலும் எனக்கு வலிக்குது, என்னமோ ஒரு கசப்பா இருக்கு, அதனால உங்க வீட்டுக்கு வராம தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு. அந்த துணி, நீ உடுத்த துணியை கொண்டு வீட்டுல வச்ச ஸ்மெல் வருது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தொந்தரவு பண்ணுது. அப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்னா, கோயில்களை போய் கழிக்கிறதே சாலச் சிறந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அது ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடிய ஒரு கோயில போய் கழிக்கும் போது இந்த தோஷம் மற்றவர்களை தொந்தரவு செய்யாது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். மாந்திங்கிறது ஒரு பிரேத சாபத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். அதுக்கான தீர்வுகளை, அதுக்கான வழிபாட்டுகளை, அதுக்கான பிரார்த்தனைகளை கோயில்ல மட்டும்தான் செலுத்தணும். வேற எங்கேயும் செலுத்தக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த கோயில் போனாலும் நீங்க நல்லெண்ணெய் தீபம் போடுற மூலியமா இந்த சாபங்கள் வெளியேறும். காகத்துக்கு சாதம் வைக்கலாம், எவ்வளோ வச்சாலும் அது சோகும். இந்த பிரேத சாபம் நீங்கிறதுக்காக நண்பர்களுக்கு இந்த அன்னதானத்தை போடக்கூடாது. விருந்தா நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாந்தி
நல்லதும் செய்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. 1, 3, 6, 10, 11 பாவங்களில் பொருளாதாரத்தை ஜாதகருக்கு உயர்த்துகிறதுங்கிற கருத்தை ஞாபகம் வச்சு. இது நம்ம பார்த்தோட 3ஓட சுருக்கம் என்னன்னா, கிரகத்தோட சேரும்போது உறவுகளை அதிகமா காயப்படுத்துது. இறந்த உறவுடைய அந்த காயத்தை இருக்கிற உறவுகளுக்கு கொடுக்குதுன்னு சொல்றோம். பாவாதிபதியோட சம்பந்தப்படும்போது எந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த பாவத்தின் செயலை குறைக்கிறது அல்லது பலனை அனுபவிக்க விட மறுக்கிறது. என்ன நம்ம சொன்ன விதி. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளை போட்டிருக்கோம். நம்ம ஆய்வு விதிகள்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன விதிகளை சொல்லிக்கிட்டே வரோம். அது எல்லாருக்கும் பயன்பாடா இருக்குங்கிறத நானும் நம்புறேன். ஜோதிடம் படிப்பதற்கு முன், ஜோதிடம் படித்ததற்கு பின் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜோதிடம் படிச்சப்போ அது நல்ல வழிகாட்டி அமையுங்கிறது நான் நிதர்சனமானேன். ஒருத்தர் தனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கடுமையா தெரிஞ்சுக்கிற வேண்டாம். ஆனா லேசா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பயம் இருக்காது. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு கருதுறேன். ஒருத்தர் சொல்றது உண்மையா பொய்யானாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிட அறிவு நமக்கு வேணும்னு நான் நம்புறேன். அப்படி படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க, மிக எளிமையான முறையில் படிக்க விருப்பம் இருக்கவங்க ஜிகேஎஸ்ல சேர்ந்து பயன்பெறலாம். இந்த மாசத்துல செப்டம்பர் மாசம் 29ஆம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் ஆன்லைன்ல நடக்க காத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் புதுமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். எல்லாரும் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மதாபிதா குரு தெய்வங்கள் எல்லா விதமான ஆத்மாவும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் ஜிகேஸ்வரின் மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும். உச்சிஷ்ட மகாநதி அனுகிரகம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.